குட்டி பண்ணே அழுகாத, சொல்றத கேளு. நல்ல பண்ணே, நீ கொஞ்சம் எடுத்து சொல்லு. ஆமா குட்டி பண்ண, இனிமே அழாத, நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். உங்க வீட்டுக்கு வந்து உங்க மாமியாரே உண்டு இல்லைன்னு ஆக்குறோம். வெயிலு மண்டையை குழப்புது, வாங்க சீக்கிரமா போலாம். சிலுக்கு 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 சிநேகியே, எனக்கு ஒரு ஆபத்து, நான் ஸ்னேக்கு போல அந்த நார குக்கு போட்டு சேர்ந்து இருக்கிற இட்லி குண்டான பீன்ஸும் ஏமா மூஞ்சி கொஞ்சம் பார்த்து திருப்பு, சுளுக்கு பூச்சி போதும். என் மூஞ்சி நான் எப்படி வேணா திருப்பேன், என்ன வேணும் உங்களுக்கு? ஏமா உங்க மருமகளை ஏமா பாடாப்படுத்துறீங்க? நீங்களும் ஒரு பொண்ணை பெற்றவங்க தானே, ஒவ்வொன்று அழுகுற பாவம். சுவிட்ச் போட்ட உடனே கண்ணில் தண்ணி வர மாதிரி மோட்டர் செட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பா. ஒரு முறை குட்டி பொண்ணாக்காக்கு இந்த மாதிரி குடும்பம் எல்லாம் நடந்தது. நான் இனிமே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. சாந்தியக்கா வாக்க போனோம். எக்கவு எப்படி மெத்திட்டு வந்தேன் பாத்தியா? நேத்திக்கவா ஆடி போயிருப்பா, ஆடி. யாரு நல்ல பொண்ணு கெக்கா? அட நீ வேற சும்மா இருடி, இனிமே தாண்டி ஆட்டமே ஆரம்பம். அவ்வளவுதான் சும்மா இருக்க மாட்டாங்க. இனிமே குட்டி பண்ண என்ன பாடுபடுத்த போறாங்க பாரு. என்னக்கா சொல்ற? இனிமே அந்த கடவுள் தான் குட்டி பொண்ணுக்கு துணையா இருக்கணும். நம்ம கிட்டே என்ன இருக்கு, இதெல்லாம் மேல இருக்கிற அந்த ஆண்டவன் தான் பார்க்கணும். ஆனா என் ஆண்ட கண்ணு பொண்ணு வரா, இப்பொழுதுதான் கரெக்டா இருக்கும். ஆரம்பிக்கலாம். என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன், என் கதைய யாருக்கிட்ட சொல்லுவேன்? ஆமா என்னாச்சுமா உங்களுக்கு? சொல்லுமா, எதுக்குமா அழுகுற இப்போ? இந்த வயசான காலத்துல வேலை செய்ய முடியலையேன்னு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி வேலை செய்ய வச்சா, ஆளுங்களை வச்சு மிரட்டுறாடா, என்ன ஆளுங்களை வச்சு மிரட்டுறாடா. என்னம்மா சொல்ற நீ? என்ன நொண்டம்மா சொல்றேன்? சொல்றது கேளுடான்னா என்ன நொண்டம்மா சொல்றான்னு கேக்குறேன். அந்த பீன்ஸ் பொண்ணு இட்லி குண்டான வந்து என்னை மிரட்டிட்டு போறாங்க, என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்களாம். எல்லாம் நீ உன் பொண்டாட்டி கொடுக்குற இடம். எல்லாம் அம்மாவை இப்படி அழ வச்சு பாக்குறதுக்கு தான் நீ பிள்ளைய பிறந்திருக்கியா? நீ போய் அவகிட்ட பேசி ஒரு முடிவு கட்டு. அண்ணி அண்ணி பொல்லாத அண்ணி, எங்க அம்மாவை அழ வச்சா பண்ணி. எனக்கு தான் என் பொண்ணுக்கு எப்படி கிடைக்குது? பொண்ணு பொண்ணுதான், புள்ள மண்ணுதான். அம்மா கவலைப்படாதீங்க, இப்பவே நான் இதுக்கு முடிவு கட்டுறேன். குட்டி பொண்ணே, என்ன பண்ணி வச்சிருக்க? நீ செய்யறதெல்லாம் நியாயமா? வயசான காலத்துல உடம்பு முடியாதவங்க ஒரு வேலை சொன்னா செஞ்சா என்னவா? உனக்கு வர வர கொழுப்பு கூடி போச்சு. என்னையா சொன்னேன்? யோ வந்துக்க, நான் என்ன சொன்னேன்? நீ என் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது நீ என்ன சொன்ன? சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு தானே சொன்னேன். ஆனா இங்க வந்து பிறகுதான் தெரியுது நீ சாப்பிட்ற இன்ஜினியர்னு சொல்லிட்டு. எனி டைம் சாப்பிட்டுட்டே இருக்கிறியே, வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஏதாவது தெரியுமா உனக்கு? கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் கொடுக்காம அவங்க அம்மா வேலை சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க பொண்ணு அவங்கள மட்டும் பக்கத்துல உட்காந்து டிவி பார்த்துன்னு அரக்கடிச்சுன்னு கிக்கிலி பக்கம் சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் நிமிந்து பார்க்கறதுக்கு கூட டைம் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன வந்தா கொழுப்பு கூடி போயிருக்குன்னு சொல்றேன் அந்த கண்ணா உன்ன. ஏண்டி முதுகு இன்னும் அண்ணன் காணோம்? அவங்க உள்ள போற வேகத்துல உன் அன்னிக்காரி அடி வாங்கி தாங்க முடியாம பறந்து எழுந்து நம்ம கால் விழுவான்னு பார்த்தா இன்னும் காணுமே. அந்த கண்கொள்ளா காட்சியை நானும் பார்க்கணும் தான் அதோ ஆசைப்பட்டுட்டு கிடைச்சேன். ஐயோ இந்த நேரம் பத்தியும் வந்துட்டாங்க. வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. ஏ சுக்கு மாசம் மாசம் நின்றுட்டு இருக்காம போயிட்டு சட்டுன்னு ரெடி ஆகிட்டு அப்போ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க இவங்க. சரிம்மா. பொண்ணு எம்பிட்டு அழகா இருக்கா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ரெண்டு பேரையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்க்கும்போது என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. என்ன சொல்றீங்க சம்மந்தி? ஆமா ஆமா அமர்க்கலமா இருக்கு. ஏண்டா வெக்கப்படாம பொண்ணு கொஞ்சம் திரும்பி பாருடா. மறைக்கமா இருக்கு. வெக்கப்படாம பாருடா. அப்புறம் நாளைக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அம்பிட்டுதான். சரிமா. என் புள்ள வேற இன்னும் காணுமே. புள்ள வேற என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியலையே. அம்மா என்னாச்சு? உங்க புள்ள பறந்து வந்து உயராரு? அது ஒன்றும் இல்லை சம்மந்தி. டெய்லியே என் புள்ள என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவான். இன்னைக்கு கொஞ்சம் மறந்துட்டான் போல, அதான் லேட்டா வந்து. ஓ அப்படியா? ஆமா சம்மந்தி. நானும் போகுது, அவ வந்து விழுவான்னு பார்த்தா இவன் வந்து வீரானே. என்ன சம்மந்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சம்மந்தி, நல்ல நாள் எப்பன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் சம்மந்தி. சரி சரி, அதுவும் சரிதான். வளன்னு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சட்டுப்புட்டுன்னு பேசி கல்யாணத்தை முடிச்சிடலாம். இங்க பாருங்க, இங்க இவ்வளவு நடந்தோம், அவங்க பாருங்க ரொமான்ஸ்லயே இருக்காங்க. இங்க ஒரு அண்ணங்கார அந்த பேய்கிட்ட அடி வாங்கி வந்து வீரன், அது வீழ்ந்தது கூட தெரியாம ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காளே.